இன்னைக்கு ஒரு சரித்திர ஒரு வரலாற்று நாள். தமிழகத்துல 27 இடங்கள்ல நடந்த அதிரடியான முக்கிய சம்பவங்கள் என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றத பார்த்துடலாமா? பார்த்துருவோம். இன்னைக்கு தாங்க பாரதிய ஜனதா கட்சி 47வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி மற்றும் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் தொடங்கி வைத்த போட்ட விதை இன்று பெரிய மரமாக ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது. இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிக தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சி எது அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக பாஜக, பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு 47வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நன்னாளில் தமிழக பாஜக வேட்பாளர்கள் 27 நபர்களும் இன்று வேட்புமனு தாக்கலை செய்திருக்கின்றனர். இந்த பாஜக கட்சி ஆரம்பிக்கும் போது பெரிய இயக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி மற்றும் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா இவங்க தொடங்கும் போதெல்லாம் பெரிய கட்சியாக இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, நம்ம நாட்டின் வளர்ச்சியையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் கொண்டு செல்லக்கூடிய மாபெரும் தலைவர்களை கொண்ட ஒரு பேர் இயக்கமாக, பெரிய கட்சியாக இன்று வளர்ந்து இருக்கிறது. பாஜகவின் 47வது நிறுவன தினத்தில் 27 பாஜக தமிழக வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கலை செய்திருப்பது இன்று தமிழகத்திற்கு ஒரு விடுதலைக்கான அடித்தளமிட்ட ஒரு நாளாக, புனித நாளாக இன்று அமைந்திருக்கிறது. இந்த கட்சி சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம் என்ன தெரியுங்களா? நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், இண்டிவிஜுவல் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தாரக மந்திரத்தையே இவங்க வச்சிருக்கிறாங்க. அதாவது முதலில் தேசம், இரண்டாவதாக அடுத்ததாக கட்சி, கடைசியில தான் தனிநபர் நலன். இந்த கொள்கை, இந்த தாரக மந்திரத்தை வச்சுக்கொண்டு செயல்படுறதுனால தான் இந்தியாவின் உலகத்திலேயே பெரிய கட்சியா இன்னைக்கு பாஜக வளர்ந்து இருக்கிறது. இந்த 27 வேட்பாளர்களின் நாமினேஷன் தாக்கல், அதாவது மனு தாக்கல் செய்து இருப்பது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை, ஒரு சாதாரண அரசியல் தொடக்கம் இல்லை. இது மாபெரும் புரட்சியின் ஆரம்பம். இந்த புனித நன்னாளில் வேட்புமனு தாக்கலை செய்த 27 வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னா, ஆவடியில் திரு எம் ராஜசிம்மா மகேந்திரா, மயிலாப்பூரில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தலியில டாக்டர் நாகேஷ் குமார், திருவண்ணாமலையில திரு சி ஏழுமலை, ராசிபுரம் தனி தொகுதியில் டாக்டர் எஸ்டி பிரேம்குமார், மொடக்குறிச்சியில திருமதி கிருத்திகா சிவ்குமார், உதகமண்டலம் அங்க திரு போஜராஜன், அவினாசி தனி தொகுதியில டாக்டர் எல்முருகன், திருப்பூர் தெற்கு தொகுதியில திரு எஸ் தங்கராஜ், கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில திருமதி வானதி சீனிவாசன், திருவாரூர் தொகுதியில திரு கோவி சந்துரு, தஞ்சாவூர் தொகுதியில திரு எம் முருகானந்தம், கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியில திரு சி உதயகுமார், புதுக்கோட்டை தொகுதியில திரு என் ராமச்சந்திரன், அறந்தாங்கி தொகுதியில திருமதி கவிதா ஸ்ரீகாந்த், திருப்பத்தூர் தொகுதியில திரு கே சி திருமாறன், மானாமதுரை தனி தொகுதியில திரு பொன் வி பாலகணபதி, மதுரை தெற்கு தொகுதியில பேராசிரியர் ராம சீனிவாசன், மாநில பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் சாத்தூர் தொகுதியில போட்டியிடுகிறார். ராமநாதபுரம் தொகுதியில திரு கேபிஎஸ் கே நாகேந்திரன் போட்டியிடுகிறார். திருச்செந்தூர் தொகுதியில திரு KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். வாசுதேவ நல்லூர் தனி தொகுதியில திரு ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். ராதாபுரம் தொகுதியில திரு SP பாலகிருஷ்ணன், நாகர்கோவில் தொகுதியில திரு MR காந்தி அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். குளச்சல் தொகுதியில திரு டி சிவகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். பத்மநாபபுரம் தொகுதியில திரு பி ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். விளவங்கோடு தொகுதியில திருமதி எஸ் விஜயதாரணி அவர்கள் போட்டியிடுகிறார். இவர்கள் எல்லோரும் ஒரு சாதாரண வேட்பாளர்கள் கிடையாது. இவர்கள் மாற்றத்தின் அடையாளம், சேவையின் அடையாளம், தமிழகத்தின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய தலைவர்கள். இந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல, இது ஏதோ பேப்பரை கொடுக்கறது கிடையாது. இது ஒரு உறுதிமொழி. இது சத்தியம் செஞ்சிருக்கிறாங்க. தமிழகத்தை ஒரு புதிய மாற்றத்திற்கு, முன்னேற்றத்திற்கு கொண்டு போவோம், பாதுகாப்பு மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதற்கான உறுதிமொழி, அதற்கான சத்தியம். ஆகவே இது ஒரு போராட்டத்தின் ஆரம்பம்.
தமிழகத்தை பாதுகாப்பான மாநிலமாக மாற்ற வேண்டுமா? தமிழகம் முன்னேற வேண்டுமா? தமிழகத்திற்கு வளர்ச்சி வேண்டுமா? அப்போ தமிழகத்திற்கு மாற்றம் வேண்டும். ஆகவே நாம் ஒன்றிணைய வேண்டும். இந்த முறை நாம் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். ஆகவே மக்களே, நாம் ஒன்றாக குரல் கொடுப்போம். இந்த 47வது பாஜகவின் நிறுவன தின நன்னாளில் நாம் எல்லாரும் ஒன்றாக ஒரு குரல் கொடுப்போம். நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், இண்டிவிஜுவல் லாஸ்ட் அப்படின்னு அவங்க ஒரு மந்திரத்தை சொல்றாங்கல்ல, அவர்களுக்கு ஆதரவாக நாம ஒரு குரல் கொடுப்போம். நாடு முதலில், தமிழகம் முன்னிலையில், என்டிஏ வெற்றி உறுதி. ஊழல் இல்லாத ஆட்சி அமையணும் அப்படின்னா, வாரிசு அரசியல் இல்லாத ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்னா, கடங்கார மாநிலமாக இல்லாமல் வளர்ந்த மாநிலமாக மாறணும் அப்படின்னா, மாற்றத்திற்காக நாம ஒன்றிணையணும். நன்றி. வெற்றி நிச்சயம்.